திராவிட கோயிலின் கோபுரத்தின் முதன்மை அம்சம் என்ன? சரியான விடை உயரமான அலங்கரிக்கப்பட்ட கோபுரம். பெரும்பாலான இந்திய கோவில்கள் எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளன? சரியான விடை திராவிடம். திராவிட கோயில் கட்டிடக்கலையில் மண்டபத்தின் நோக்கம் என்ன? சரியான விடை உள் மற்றும் வெளிப்புற கருவறைகளுக்கு இடையில் ஒரு இடைநிலை அமைப்பு. திராவிட கோயில்களின் சிறப்பியல்பு எந்த கட்டிடக்கலை அம்சம்? சரியான விடை அலங்கரிக்கப்பட்ட வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்களின் துவாரபாலகங்கள் பயன்பாடு. திராவிட கோயில் கட்டிடக்கலையில் கோபுரம் என்ற சொல் எதை குறிக்கிறது? சரியான விடை கோவில் வளாகத்தின் முக்கிய கோபுரம் அல்லது நுழைவாயில். வட இந்திய கோயில்களிலிருந்து திராவிட கோயில்கள் எந்த வகையில் வேறுபடுகின்றன? சரியான விடை அவர்கள் மிகவும் அலங்காரமான மற்றும் சிக்கலான கட்டிடக்கலையை கொண்டுள்ளனர். மண்டபத்தின் தூண்களின் துவாரபாலகங்கள் முதன்மையான செயல்பாடு என்ன? சரியான விடை கட்டமைப்பை ஆதரிக்கவும் கட்டடக்கலை ஆர்வத்தை வழங்கவும். எந்த திராவிட கோயில் அம்சம் பெரும்பாலும் சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை கோபுரம், பிரதான கோபுரம் அல்லது நுழைவாயில். திராவிட கோயில் கட்டிடக்கலையில் மண்டபம் என்ற சொல் எதை குறிக்கிறது? சரியான விடை உள் மற்றும் வெளிப்புற கருவறைகளுக்கு இடையில் ஒரு இடைநிலை அமைப்பு. அலங்கரிக்கப்பட்ட சிற்பங்கள், சிக்கலான சிற்பங்கள் மற்றும் உயரமான கோபுரங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் கட்டிடக்கலை பாணி இது. சரியான விடை திராவிடம். இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.